பன்னாட்டு தமிழ் உறவுகளே, அமைச்சர் பெருமக்களே, அரசு துறை அலுவலர்களே, இந்த விழாவுக்கு வந்திருந்து தமிழ் வழங்க காத்திருக்கும் கவிஞர் பெருமக்களே, ஊடக உறவுகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி கணக்கு பார்க்கிறேன். என்னுடைய கடிகாரம் சரியான நேரம் காட்டுவதாக இருந்தால் மணி 1:28. இந்த 1:28 என்ற நேரத்திற்கு முன்னால் உங்களிடம் 2 அரங்குகள் காத்திருக்கின்றன. ஒன்று கவியரங்கு, இன்னொன்று உணவரங்கு. இந்த உணவரங்கு உங்களை அங்கே அழைக்கிறது, கவியரங்கு உங்களை இங்கே இழுக்கிறது. நீங்கள் உணவரங்குக்கு உங்கள் உடலை கொண்டு போய் சேர்ப்பீர்களா, அல்லது கவியரங்குக்கு உங்கள் மனதை இங்கே இருத்தி வைப்பீர்களா என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வயிற்றை பட்டினி போட்டாலும் போடுவீர்களே தவிர இதயத்தை பட்டினி போட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் கலைந்தும் கலையாமல் இருக்கிற இந்த பேரவையை நான் வணங்கி மகிழ்கிறேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இது ஒரு அழகான நிகழ்வு. தமிழ்நாட்டு அரசுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். தமிழர்களின் நெடுநாள் கனவு உலகமெங்கும் சிதறி கிடக்கிற தமிழன் ஒரு புள்ளியில் ஒன்றுபட மாட்டானா? உலகமெங்கும் தமிழ்நாட்டுக்கு முதல் முறை ஒரு முறை போய்விட்டு வரக்கூடாதா என்று கனவு காண்கிற தமிழன் தமிழ்நாட்டுக்கு வரவேற்க நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா? வர வேண்டும் என்று அங்கே துடிக்கிறான் தமிழன். வரவேற்க ஆளில்லையே என்று ஏங்குகிறான் தமிழன். நீ வா தமிழா, நான் இருக்கிறேன். உன்னை வரவேற்கவும், வழிகாட்டவும், உபசரிக்கவும், உணர்வை பகிர்ந்து கொள்ளவும் நான் இருக்கிறேன் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் தந்தை உணர்வோடும் தாய் உணர்வோடும் தமிழ் மக்களை தமிழ்நாட்டு தலைநகரத்திற்கு வரவழைத்திருக்கிறார் என்றால் இதுதான் அவர் வரலாற்றில் நிலைக்கக்கூடிய செயல்களுள் ஒன்று என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாய் நம்புகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நாம் சொன்னோம். ஆனால் பிரிந்து போன தமிழன் மீண்டும் இங்கே வரவில்லை. பல தமிழர்களுக்கு என்ன தெரியுமா இருக்கிறது தோழர்கள் தெரியுமா? ஐரோப்பாவிலும், அமெரிக்காவிலும், ஆப்பிரிக்காவிலும், ஆஸ்திரேலியாவிலும், வட துருவங்களிலும், தென் துருவத்திலும் பரவி கிடக்கிற தமிழர்கள் என்ன கருதுகிறார்கள்? 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு செல்லுவதற்கு நான் துடிக்கிறேன். எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன உறவு என்று கேட்கிறார். இந்த கேள்வி நியாயமானது. எல்லா நாடுகளிலிருந்தும் வந்திருக்கிறீர்கள். இந்த கேள்வி நியாயமானது. தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் என்ன உறவு? அங்கே என் உறவினன் இல்லை, அங்கே எனக்கென்று மண் இல்லை, அங்கே எனக்கென்று நிலம் இல்லை, அங்கே எனக்கென்று எந்த பிடிமானமும் இல்லை. நான் எப்படி செல்ல வேண்டும், எதற்காக செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். உலகத் தமிழர்களே, உங்களுக்கு ஒரு சொல். உங்களுக்கு நிலம் இல்லாமல் இருக்கலாம், மன இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உறவில்லாமல் இருக்கலாம். இந்த எல்லாவற்றையும் விட சிறந்த ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுதான் தமிழ். அந்த தமிழ்தான் உங்களுக்கும் எங்களுக்குமான உறவை கொடுத்தது, அடையாளத்தை கொடுத்தது. ஆனால் இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு வருகிற செல்வந்தர்கள் பலர் எது என் நாடு, எது என் வீடு என்று தேடி தேடி வேர்களை தேடி செல்கிறார்கள். சென்ற பிறகு அங்கிருந்து பார்த்தால் இதுதான் என் தந்தை பிறந்த வீடு, இதுதான் என் தாய் வளர்ந்த வீடு, இந்த மண்ணில் தான் எங்கள் முன்னோர்கள் பிறந்தார்கள் என்று அடையாளம் கண்ட பிறகு
அந்த மண்ணை அவர்கள் தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் தாய் தமிழ்நாட்டுக்கும் வெளிநாட்டு தமிழர்களுக்கும் உள்ள உறவு என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த உறவுக்கு வாய்ப்பை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒரு செயலுக்காக 7 கண்டங்களிலும் உள்ள தமிழர்கள் உங்களை கொண்டாடுவார்கள். நண்பர்களே, இதில் முக்கியமான செய்தி, ஒரு நாள் சிங்கப்பூரில் நான் விமானத்தின் வெளிவட்ட சாலையில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தோம். நானும் நண்பர்களும். ஒரு பெரியவர் வந்தார். நீங்கள் தானே வைரமுத்து என்றார். ஆமையா, என் பெயர்தான் வைரமுத்து. உங்கள் பாடல்களிலே எனக்கு பிடித்த பாடல் தஞ்சாவூர் மண்ணெடுத்து என்ற பாடல். ஏன் அந்த பாடல் பிடிக்கும் என்றேன். அதில் தமிழ்நாட்டு ஊர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இருப்பீர்கள். தஞ்சாவூர், தாமிரபரணி, தேனூர், பாஞ்சாலங்குறிச்சி, சங்ககிரி, எல்லா ஊர்களையும் வரிசைப்படுத்தி இருப்பீர்கள். நான் நினைத்து பார்ப்பேன், இந்த ஊர்களில் ஏதோ ஒரு ஊர்தானே எனது ஊர் என்று நான் மகிழ்ந்து போவேன். ஏன் என்று கேட்டேன். நான் பிறந்தது தமிழ்நாடு என்று தெரியும். என் மூதாதையர்கள் தமிழர்கள் என்று தெரியும். நான் தமிழ்நாட்டின் துண்டு என்று எனக்கு தெரியும். தமிழ்நாட்டு உயிர் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று எனக்கு தெரியும். ஆனால் என் பிறந்த ஊர், சொந்த ஊர் எது என்று எனக்கு தெரியாது. அதனால்தான் இந்த பாடலில் ஏதாவது ஒரு ஊர் என் ஊராக இருக்கக்கூடாதா என்று நான் ஏங்குகிறேன் என்று சொன்னார். எங்களை கடந்து போய்விட்டார். போன பிறகு இவர் யார் என்று கேட்டேன். இவர்தான் எஸ்.ஆர். நாதன் என்றார்கள். இவர் சிங்கப்பூரில் என்னவாக இருக்கிறார் என்று கேட்டேன். ஜனாதிபதியாக இருக்கிறார் என்றார்கள். சிங்கப்பூர் ஜனாதிபதியான எஸ்.ஆர். நாதன் என்ற நாம் வணங்கத்தக்க மூத்த தமிழனுக்கு தமிழ்நாட்டில் தான் பிறந்த சொந்த ஊர் எதுவென்று தெரியாது. இந்த பழி இன்று கழிகிறது. இனி தமிழ்நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் உள்ள தூரம் குறைகிறது. இந்த தூரத்தை குறைத்து உறவு சங்கிலியை இணைத்து பார்க்கிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு திகழும் என்று நினைக்கிறேன். சிந்து சமவெளியை பற்றி இந்த கவியரங்கில் பேச சொல்லி இருக்கிறார்கள். தலைப்பு கொடுத்த தோழர்களே, உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சற்றே வருத்தமும் அடைகிறேன். சிந்துவெளி நாகரிகமும் செயற்கை நுண்ணறிவும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறீர்களே, இது கவியரங்கத்துக்கானதா கருத்தரங்கத்துக்கானதா என்றே என்னால் கண்டறிய முடியவில்லை. ஒரு கவியரங்க தலைப்பு என்றால் அதன் தொனி வேறு, அதன் உணர்வு வேறு, அதன் உள்ளடக்கம் வேறு. ஆனால் ஒரு சர்வதேச கருத்தரங்கத்துக்கு தேவையான ஒரு தலைப்பை எங்கள் கவிஞர் பெருமக்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களே, எங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை. எங்கள் கவிஞர்கள் கருத்தரங்கத்தை கொடுத்தாலும் கவியரங்கு செய்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. இரும்பை கொடுத்தால் கூட கொல்லன் வேல் வடிப்பான், வாழ் வடிப்பான், வில் வடிப்பான் என்பது போல கருத்தரங்க தலைப்பை கொடுத்தாலும் எங்கள் கவிஞர்கள் கவி படிப்பார்கள் என்ற நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு செய்தி சொல்ல வேண்டும். சிந்துவெளி நாகரிகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றால் உலக ஆய்வாளர்களுக்கு மத்தியில் ஒருமித்த கருத்து ஒன்று எட்டப்பட வேண்டும். இந்த கூட்டம் குறைவு என்பது எனக்கு தெரியும். தொலைக்காட்சி வழியே ஒரு தமிழ் உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். எனக்கு கருத்து முக்கியம் என்பதனால் இந்த கருத்தை இந்த இடத்தில் பதிவிடாமல் வேறெங்கும் பதிவிட முடியாது என்று நான் நிச்சயமாய் கருதுகிறேன். அதனால் விடுகிறேன். சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்பதில் நான் நம்புகிறேன். உலகத்தின் மறுபக்கம் அதை இன்னும் நம்பவில்லை. ஆரிய சார்பு கொண்ட நாகரிகம் என்று சில பேர் கருதுகிறார்கள். அது முற்றிலும் உடைக்கப்படவில்லை. இது ஐரோப்பிய நாகரிகத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என்று சில பேர் கருதுகிறார்கள். அது முற்றிலும் துடைக்கப்படவில்லை. உலக ஆய்வாளர்களுக்கு மத்தியில் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது எதன் பார்ப்பட்டது, எந்த நாகரிகத்தின் பார்ப்பட்டது, எந்த இனக்குழுவின் நாகரிகம் என்பதை உலக கருத்தாளர்களிடையே
ஒருமித்த கருத்து எட்டப்பட்டால் மட்டும்தான் அந்த கருத்து புதிய அறிவுலகத்தை சென்றடையும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதை அந்த எட்ட வேண்டிய கருத்தை உலக பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சொல்வது ஒன்றுதான், சிந்துவெளி நாகரிகம் தொடங்கியதிலிருந்து ஆராய்ச்சியை ஆரம்பிக்காதீர்கள். சிந்துவெளி நாகரிகம் எப்போது வீழ்ச்சி அடைந்தது, எப்போது சரிந்தது, எப்போது அதன் சரித்திரம் முடிவுக்கு வந்தது என்ற அந்த நாளிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் கிமு 1800 1700 சிந்துவெளி நாகரிகம் சரிவை சந்திக்க தொடங்கியது. அதன் 200 சிற்றூர்களும் 6 பெரிய நகரங்களும் அழிந்து ஒழிந்து கைவிடப்பட்டு போய்விட்டன என்று அறிவுலகம் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்தது வானிலையாலா, பூகம்பத்தாலா, நிலச்சரிவுகளினாலா, அல்லது வானில் பெருமழையினாலா, அல்லது ஒரு நில அதிர்வுனாலா, அல்லது அந்நிய படையெடுப்பினாலா, ஆரிய படையெடுப்பினாலா என்ற வீழ்ச்சியிலிருந்து தொடங்கினால்தான் அதை நோக்கி நாம் முன்னேற முடியும் என்று நான் நினைக்கிறேன். நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு பற்றி சொல்லுகிறார்கள். 1956 தான் செயற்கை நுண்ணறிவு என்ற சிந்தனையே பிறந்தது. செயற்கை நுண்ணறிவு என்ற சொற்செட்டு பிறந்ததே 1956 தான். 2024 இருக்கிறோம். இனி வரும் உலகம் செயற்கை நுண்ணறிவு உலகம். இனி வரும் முன்னேற்றம் செயற்கை நுண்ணறிவின் முன்னேற்றம். இனி வரும் மாற்றம் செயற்கை நுண்ணறிவின் மாற்றம். போன வாரம் ஒரு செய்தி படித்தேன். போன ஆண்டு செத்து போன தந்தையின் சமாதிக்கு ஒரு சீன இளைஞன் மலர் கொத்து கொண்டு போய் கொடுக்கிறார். மலர் கொத்தை வைத்துவிட்டு அண்ணாந்து பார்த்தால் கல்லறையின் மேல் தந்தை உட்கார்ந்திருக்கிறார். புதைக்கப்பட்ட தந்தை கல்லறையில் உட்கார்ந்திருக்கிறார். மகனே நலமா? அதே குரல், அதே தொனி. என்னப்பா கொஞ்சம் இழைத்து விட்டாய்? கருணை. நலமாக இருக்கிறாயா? அன்பு. உன் மனைவியை கேட்டதாக சொல். கரிசனம். கல்லறையின் மீது தந்தை உட்கார்ந்து பேசுகிறார். அந்த சீன இளைஞன் திகைத்து போய் நிற்கிறார். எப்படி இது சாத்தியமெனில் அதே தொனியில், அதே உருவத்தில், அதே பரிமாணத்தில் தந்தையை செயற்கை நுண்ணறிவால் கல்லறையில் எழுப்பி பேச வைத்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு என்ற அறிவு சீனாவில். சீன இளைஞன் திகைக்கிறார். உடல் இல்லை, தசை இல்லை, நரம்பு இல்லை, ரத்தம் இல்லை. ஆனால் தந்தை இருக்கிறார். தொட்டு பார்க்க முடிகிற தூரத்தில் அதே தொனியில் இருக்கிறார். அதே கள பரிமாணத்தில் இல்லாமல் ஓர் உருவமாக இருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு உலகம் இறந்தவர்களை திருப்பி கொண்டு வந்து உங்களோடு பேச வைக்க போகிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தையே மாற்றப் போகிறது. அந்த செயற்கை நுண்ணறிவு மட்டும் தன் உயரத்தை எட்டிவிட்டால் செயற்கை நுண்ணறிவுக்கு நாம் எவ்வளவு சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி உள்ளூட்டம் தருகிறோமோ அந்த உள்ளூட்டத்திற்கு பொறுத்து சிந்துவெளி நாகரிகம் யாருடைய நாகரிகம்? திராவிட நாகரிகமா, ஆரிய நாகரிகமா, ஐரோப்பிய நாகரிகமா என்பதை செயற்கை நுண்ணறிவு கண்டறிந்து இந்த உலகுக்கு சொல்லிவிடும். எனவே செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு இந்த உலகத்தில் பொய்கள் குறைந்து போகும். இந்த உலகம் நேர்மையாகும். பொய் சொல்லுகிறவன் மறு கணம் கண்டுபிடிக்கப்படுவான், தண்டிக்கப்படுவான். பொய்யற்ற ஓர் உலகம், நேர்மையான உலகம், ஒரு உண்மையான உலகம் செயற்கை நுண்ணறிவினால் வரக்கூடும் என்பது எங்கள் நம்பிக்கை. அது வந்தால் சிந்துவெளி நாகரிகம் உலகத்தில் சிறந்த நாகரிகம், எந்த இனக்குழுவின் நாகரிகம் என்பது கண்டுபிடிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த கவியரங்கத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கவியரங்கம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பழைய வடிவந்தான். கவியரங்கம் எப்படி இருந்தது தெரியுமா தோழர்களே? ஒரு கவியரங்கம் என்பது 10 கவிஞர்கள் கவிதை படிப்பார்கள். 15 பேர் முன்னாடியே உட்கார்ந்திருப்பார்கள். 10 கவிஞர்கள்
15 பேர் ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி அந்த கவியரங்கம் நடக்கும். கைதட்ட ஆள் இருக்காது, ஏன் எதற்கு என்று நாதி இருக்காது. இப்படி கவியரங்கம் என்பது ரகசியமாக நடத்தப்பட்ட காலம் ஒன்று உண்டு. இந்த ரகசியமாக நடத்தப்பட்ட கவியரங்கை பொதுமக்களை நோக்கி லட்சம் பேரை கூட்டி இதுதானடா தமிழா கவியரங்கம் என்று உலகுக்கு உணர்த்திய பெருமை எங்கள் முத்தமிழறிஞர் மூதறிஞர் கலைஞர் அவர்களையே சாரும். 1975 நான் கல்லூரி மாணவன். பூம்புகார் சித்திரை முழுநிலா முத்திரை விழா என்ற ஒரு கவியரங்கத்தை கலைஞர் நிகழ்த்தினார். நான் மாணவனாக கலந்து கொள்கிறேன். என் முன்னால் லட்சம் பேர் கொன்ற தமிழர் கடல் இருந்தது. 5 பேர் பாடுகிற கவிதையை 50 பேர் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கலை வடிவத்தை 1,00,000 தமிழர்களுக்கு முன்னால் கொண்டு சென்று சேர்த்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையே சாரும். அந்த பெருமகனை வணங்கி இந்த கவியரங்கத்தை நான் தொடங்கி வைக்கிறேன். இது அனைத்துலக கவியரங்கம். இந்த கவியரங்கம் அனைத்துலக கவியரங்கம். இறைமதி அழகன் இங்கு வந்திருக்கிறார். கவிஞர் புகாரி கனடாவிலிருந்து வந்திருக்கிறார். இறைமதி அழகன் சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கிறார். சசிகுமார் துபாயிலிருந்து வந்திருக்கிறார். சண்முக பிரதிபா தனவால் என்ற மருத யாழினி வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலிருந்து வந்திருக்கிறார். ஒருவர் கனடா, ஒருவர் அமெரிக்கா, ஒருவர் துபாய், ஒருவர் சிங்கப்பூர். உள்ளூர் மேளம் வைரமுத்து மட்டும்தான். இத்தனை கவிதை பெருமக்கள் இங்கே திரண்டிருக்க என்னை தொடங்கி வைக்க வாய்ப்பளித்த தமிழக அரசுக்கும் அரசு துறைக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் இவர்கள் கவிதை படிக்கிற போது கரவொலி செய்ய வேண்டும். அந்த கரவொலி நீங்கள் இன்னும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் என்பதை காட்டிவிடக் கூடாது. நீங்கள் நிறைந்த மனதோடு நிறைந்த வயிறோடு கைதட்டுகிறீர்கள் என்பதை காட்டுவதற்கு உங்கள் கரவொலி ஒரு அச்சாரமாக அமையட்டும். வாழ்க கவிஞர்கள், வெல்க தமிழ். முதல் கவிதை இறை மதியழகன், சிங்கப்பூர். வருக கவிஞரே, தருக கவிதையை.